கீழ்ப்படிந்த மனம். இதுதான் புதிய ஏற்பாடு. கீழ்ப்படிந்த மனம். எபிரேயர் 8:12 தேவன் இதைத்தான் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பிரமாணங்களை நம் மனதில் வைத்து நம் இருதயத்தில் அவைகளை எழுதி விடுவாராம். இதன் அர்த்தம் என்னவெனில், நமக்கு கீழ்ப்படிந்த மனதை தரப்போகிறாராம், அல்லது நிலையான மனதை தருவாராம். இதுதான் நம்மிடம் இன்று வரை இல்லையே. இப்போது அது மாற்றப்பட்டு விட்டதால் நம் குறைகள் சரி பண்ணப்பட்டன. கீழ்ப்படிந்த மனம் என்றால் தேவன் என்ன சொன்னாலும் அதன்படி செய்கிற சம்மதமுள்ள மனது. அதன்படி மட்டும்தான் அப்போது செய்வோம். இவ்வாறாக நம்மை நீதிமானாக அவர் ஆக்குகிறார். நீதிமான் என்பவன் இப்படிப்பட்டவன் தான். கீழ்ப்படிதலான மனதை அவர் தருகிறபடியால் இனி நாம் பிரயாசப்பட்டு நம் மனதை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படிய தேவையில்லை. கீழ்ப்படியும்படி நாம் எடுக்கும் மிகுந்த பிரயாசம் நம்மால் முடியாது. அது அடிக்கடி தோற்றுவிடுகிறது. இப்போது நம் பிரயாசம் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டின் அருமையான பகுதி இதுதான். எவ்வளவு குதூகலம் நிறைந்ததாக நாம் வாழ்க்கை இனி மாற்றப்பட்டுள்ளது என்று பாருங்கள். இதனால்தான் தேவன் அவர்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்கிறார். நியாயம்தானே? அடங்க தெரியாத மனுஷன் திருத்தப்பட்டு விட்டானே. ஆபிரகாம் தேவன் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறவனாக இருந்தபடியால் அவன் செய்த அநேக பாவங்களை தேவன் கணக்கில் வைக்கவில்லை. மாறாக ஆபிரகாமை தேவனுடைய வழிகளுக்கு முன்மாதிரியானவன், அதாவது தகப்பன் என்று அறிவிக்கிறார். ஐயோ, சின்ன பாவங்களா செய்தான் தாவீது, எவ்வளவு அருவருப்பானவே பாருங்கள். அவனை போய் தன் இதயத்துக்கு நெருக்கமானவன் என்று அறிவிக்கிறாரே. காரணம், தாவீது தன் வாழ்நாளெல்லாம் தேவசித்தம் எதுவென்று தேடி தேடி அதன்படி செய்து நடந்தான். தேவனுடைய வல்லமையின் மிகவும் ருசிகரமான பகுதி என்னவெனில், அவரால் நம்மை கீழ்ப்படிய வைக்க முடியும். எப்படி கீழ்ப்படிய வைக்க முடியும்? இந்த மனிதர்கள் இந்த பலத்தினால் தங்கள் வாழ்நாளெல்லாம் அடங்கி தேவசித்தம் மட்டுமே செய்து நடந்தார்கள். நம்மை நீதிமானாக மாற்றும் வல்லமையுள்ள தேவனை நாம் இங்கு சந்திக்கிறோம். நீதிமானாக அவர் நம்மை மாற்றுவதால் நம் பாவங்களுக்காக அவர் நம்மை புறக்கணிக்க போவதில்லை. அவைகளை அவர் கவனித்து வைக்காமல் இந்த அற்புத வேலையை நம்மிடம் செய்யும்படி அவர் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். முதலாவது, நிலைத்திருக்கும் மனதை அவர் நமக்கு உண்டாக்குவதால் நம்மை அவர் எளிதாக நீதிமானாக உருவாக்க முடிகிறது. மேற்கொண்டு தொடர்ந்து போக பவுலை போல நாம் எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான நீதிமான்களாக்கப்பட்ட மனிதர்களாக மாறுகிறோம். இவ்விதமாக நாம் நீதிமானாக ஆக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்தின் முடிவு வரை ஜொலிக்கிறவர்களாக நாம் விளங்குவோம்.